லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்த அவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பேராளன் பேரோதும் பெரியர் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்விலே நாம் எல்லாம் இங்கே அன்வயித்து கொண்டிருக்கிறோம். வைணவத்தினுடைய பிரதம ஆச்சாரியர் சுவாமி நாதமுனிகள் அவருடைய திருநட்சத்திர வைபவத்திலே அன்வயிப்பதென்பதே நம்முடைய இந்த ஜென்மம் பெற்ற பேர். அந்த பேர் எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. அந்த பேர் ஒரு சிலருக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுவும் அடியேன் எதற்காக அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு வார்த்தைகள் பேசுவதிலே, ஆச்சாரியனை பற்றிய ஒரு மகத்துவத்தை எடுத்து சொல்வதிலே என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால், இது நமக்கு வேறு யாருக்கும் கிடைக்காத பேர் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு மகிழ்ச்சி தான். அதுவும் அவருடைய ஜென்ம பூமியிலே வந்து அவருக்கு எதிராக பேசுவது என்பது அது எல்லாருக்கும் வாய்க்குமா? வாய்க்காது. கோடி கொடுத்தாலும் கிடைக்குமானா கிடைக்காது. இது அற்புதமான ஒரு விழா. இது ஆனி மாதம் என்றாலே ஜேஷ்ட மாதம் என்று சொல்லுவார்கள். தலை மாதம். எல்லா மாதத்துக்கும் 29 நாள் 30 நாள் இருக்குமென்னா அந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் நீட்டிக்கிட்டு போவோம். 32 நாளாக நீட்டிக்கிட்டு போவோம். பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். சயன ஏகாதேசி, தேவசயன ஏகாதேசின்னுட்டு நல்லா குளியல் பண்ணிட்டு யோக சயனத்தில் பெருமாள் சயனிக்க தொடங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 4 மாதத்துக்கு குருமார்கள் எல்லாம் விரதம் இருப்பார்கள், சாதுர்மாசிய விரதம் என்று. அப்படி பலவிதமான ஒரு மகத்துவம் நிறைந்த இந்த ஆனி மாதத்துக்கு தலையாய மகத்துவம் என்னன்னா அதெல்லாம் பின்னாடி தான். எது மகத்துவம் என்று சொன்னால், வைணவத்துக்கு உயிர் கொடுத்து தன்னுடைய முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்து தூக்கி நிறுத்திய சுவாமி நாதமுனிகளுடைய அவதாரம் நிகழ்ந்த மாதம் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் வரிசலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் விசேஷமாகவே வரும். ஆனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை வந்தது. ஆழியழ சங்கும் வில்லுமிழ திசை வாழியழ தண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழ முடிபாதமழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கே சக்கரத்தாழ்வாருடைய திருநட்சத்திர வைபவம் நடந்தது. அதுக்கப்புறம் சுவாதி. இந்த சுவாதியில் பார்த்தோம்னா பெருமாளே நரசிம்ம அவதாரம் எடுத்தார். கருடனுடைய அவதார நட்சத்திரம் அது. அதே மாதிரி இந்த ஆனி சுவாதிங்கிறது பெரியாழ்வாருடைய ஜென்ம நட்சத்திரம். ஏன் வந்து கருடாழ்வார் நட்சத்திரமும் அதுவாகவே இருக்குது, பெரியாழ்வார் நட்சத்திரமும் அதுவாகவே இருக்குதுன்னா, 2 பேருமே வேதத்தை நிர்ணயம் பண்ண வந்தவர்கள். வேதத்தினுடைய உச்சியிலே, வேத சிரஸ் என்று சொல்லப்படுகின்ற உச்சியிலே பெருமாளை ஏற்றி வச்சுக்கிட்டு பறக்கிறவர் அவர். இவன்தான் பரதத்துவம், மேத இருக்கிற உபனிஷத் சாரம் இவன்தான் அப்படின்ட்டு வேதம் காட்டுகின்றதுனால தான் கருட சேவைக்கு ஒரு விசேஷம். கருடன் மேலே பெருமாள் ஆரோகணித்து வந்தால் அதுக்கு நிகரான ஒரு சேவை கிடையவே கிடையாது. அதே மாதிரி வேதத்துக்கு பரதத்துவ நிர்ணயம் செய்து கொடுத்து வேதம் இதைத்தான் சொல்லுது அப்படி என்று எல்லாருக்கும் புரியும்படியாக சொன்னவர் யார் என்று சொன்னால் பெரியாழ்வார். வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் மங்களாசாசனம் எப்படி செய்யணும்னுட்டு நமக்கு சொல்லி கொடுத்தவர். அவர்தான் கான ரூபமாக பாடியவர். நமக்கு இந்த 4000 பிரபந்தமெல்லாம் இசை ரூபமாகவே சேவிக்க வேண்டும் அப்படி என்பதற்கு பெரிய எடுத்துக்காட்டு என்ன அப்படி என்று சொன்னால், ஆழ்வார்களெல்லாம் இசை பாடியவர்கள். நாதமுனிகள் யாழின் இசை வேதத்து இயல் அப்படின்ட்டு சொன்னாங்க அவருடைய திருவாய்மொழியை.
பெரியாழ்வார் என்ன பண்ணார், கருடாரூடனாக மேலே பெருமாள் வந்த உடனே அவருக்கு பாடணுன்ட்டு தோணுது. சாதாரணமாக பாடலாம், கையில் தாளம் இல்லை. உடனே யானையின் கழுத்தில் இருக்கக்கூடிய மணியையே தாளமாக வைத்துக்கொண்டு திருப்பல்லாண்டு பாடினார். யானையின் கழுத்து மணியை வைத்துக்கொண்டு திருப்பல்லாண்டு பாடினார் அப்படின்ட்டு நம்ம அங்கே பார்க்குறோம். அதே இந்த யானையின் மணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த தாளத்தோடு இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆச்சாரியர் சுவாமி நாதமுனிகள். அதே மணி, அதே மாதிரியான மணி. ஏன்னா மணியிலே 2 விதம் இருக்குது, சாதாரண தாளமும் இருக்குது, சாதாரணமாக தாளமும் இருக்கின்றது. காரணம், மதுரகவி ஆழ்வார் தாளம் வைத்துக்கொண்டு பாடினார் என்றால் அது ஒரு வகையான தாளம். சுவாமி நாதமுனிகள், பெரியாழ்வார் இவர்களெல்லாம் வைத்திருந்த தாளம் யானையின் மேலே இருக்கக்கூடிய அந்த கோர்த்து வைக்கக்கூடிய ஒரு தாளம், அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த வேத நிர்ணயம் செய்த பெரியாழ்வானுடைய திருநட்சத்திரம் சுவாதி. அப்படி சுவாதி வந்தவொடனே அப்படியே சந்திரன் நகர்ந்து வர்றாரு. வந்தவொடனே இங்கே இந்த இடத்துல எப்படி வருது, விசாகம் வருது. விசாகம் வந்தால் அது யாருடைய நட்சத்திரம்? நம்மாழ்வாருடைய நட்சத்திரம் இல்லையா? ஸோ நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன். விசாகத்துக்கு அடுத்தது என்ன வரணும்? அனுஷம் வரணும். அப்போ நம்மாழ்வார் ஒரு ஆச்சாரியன் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் நீங்கள். நான் இந்த நட்சத்திரத்தை சொல்கிறதுக்கு காரணம் எப்படின்னா, பெருமாள் சுவாதி, பெருமாளை காட்டி கொடுத்த நம்மாழ்வார் விசாகம், விசாகத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் என்ன? அனுஷம் இல்லையா? அனுஷம் யாருடைய நட்சத்திரம்? சுவாமி நாதமுனிகளுடைய நட்சத்திரம். அப்போ அனுஷத்துக்கு விசாகத்துக்கு என்ன தொடர்பு என்றால், விசாகத்துக்கு பின்னாடி வரக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். நம்மாழ்வாருக்கு பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியர் யார்? இப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய நம்ம நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் பார்த்து எது நல்ல நாளுங்கிற பார்க்குறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். வைஷ்ணவனுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். வைஷ்ணவனுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஏனென்று சொன்னால் அவன் இந்த கிரகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்.